நேர்மையின் குரலாய் பிரதிபலிக்கும் யோர் வாய்ஸ் சேனலியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்க சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் செந்தில் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழகத்தில் தாமரை 20 ஆண்டுகள் மேலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 2.5 வருடம் முன்பு அதாவது பூத்த வாகை மலர் திடீரென்று ஆட்சியில் இருக்கிறது. ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டா நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆட்சி அதிகாரம் அப்படின்றதுக்கும் கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் நிறைய வித்தியாசங்கள். வாகை மலர் தாமரை அப்படின்னு நீங்க சொன்ன அந்த கம்பேரிசன்னால நம்மளால சொல்ல முடியும். எப்படின்னா, ஒரு ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்டு, ஏதாவது ஒரு கொள்கையோட ஒரு சித்தாந்தத்தோட, எப்பவுமே அரசியல் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் இருக்கிறது அப்படின்னா ஒரு சித்தாந்தம் இருக்கும். அந்த சித்தாந்தத்தின் பேரில் தான் மூவ் ஆகணும். நீங்க பாத்துக்கலாம், கம்யூனிசம், கேபிட்டலிசம், சரிங்களா? அதே போல இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திராவிடம், ஆன்டி திராவிட மூமெண்ட்ஸ், அது இல்லாமல் ஒரு ரிலீஜியஸ் ஓரியன்ட். இப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐடியாலஜி அதோட இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. வேற நீங்க சொன்ன அந்த வாகை மலருக்கு எந்த விதமான ஐடியாலஜியும் கிடையாது. அது உங்களோட பார்வை? என்னோட பார்வை இல்லை, ஐடியாலஜி இல்லை. சரி, ஏதாவது ஒன்று இப்போ நீங்க ஒரு பர்டிகுலரா இப்போ நாம பிஜேபி பாக்குறீங்கன்னா அது இந்துத்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல நீங்க கம்யூனிசம் சொல்றோம். அதே போல உங்களுக்கு காங்கிரஸுக்குன்னு ஒரு கொள்கை, காங்கிரஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கொள்கை இருக்கு. நீங்க ஒரு திராவிடத்துக்கு பாத்தீங்கன்னா திராவிடம் அப்படின்றத வச்சுதான் அவங்களோட அது மேலதான் கட்டமைக்கப்பட்டிருக்கும் கொள்கை. நீங்க தாவேகாவுக்கு அந்த மாதிரியான கொள்கைகள் எல்லாம் எதுவும் இல்லை. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற அந்த குரலை வச்சுக்கிட்டு சமூக நீதி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிர். இந்த சமூக நீதின்ற பேர்ல தான் சார் ஊரே ஏமாத்திட்டு இருக்கு. சார், ஊரே ஏமாத்திட்டு இருக்கா இல்லையான்றது இல்ல, திராவிட கட்சிகள் அப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கு. அப்படின்னா அவங்க திராவிடம் அப்படின்னு சொல்றோம். நீங்க சொன்ன இந்த வார்த்தைகள் மாற்று அப்படின்னு சொல்லி, இது ஒரு மாற்று. அதுக்கு ஐடியாலஜி எல்லாம் கிடையாது. ஒரு ஃபெட்டிக், அது ஒரு 60 வருஷமா திராவிட கழகங்களோட இதுல வெட்டிக்கல அவங்க ஏதோ ஒரு இதுல நீங்க மேண்டேட் பீப்புள் பார்த்தா மாயையில தான் திராவிடம் வந்தது அப்படி சொல்ல வரீங்களா? மாயையில திராவிடம் வரல, மாயையில இன்னைக்குள்ள கவர்மெண்ட் வந்திருக்கிறது. ஓகே, அதுக்கான மாற்றா தான் இது வந்திருக்கு. திராவிடத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்குங்க, சித்தாந்தம் இருக்குது. அவங்க அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஈவன் தோ பெரியாரிசம் அதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் பெரியாரிசம்லாம் இன்னைக்கு இல்ல, ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. நீங்க ஃபேட் அவுட் ஆன ஒன்றை வச்சுக்கிட்டாவது அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டா இந்த சார் ஃபேட் அவுட் ஆயிடுச்சு நீங்க சொல்றீங்க. இன்னைக்கும் நான் எந்த கோயில் போயிட்டு வந்தாலும் வெளியில பெரியார் சிலை பெருசா இருக்குது சார். பெரியார் சிலை இருக்கிறது வேற, பெரியாரை ஃபாலோ பண்றதுக்குன்னு ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு மறுக்கவே முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு சொத்து இருக்குது. அந்த சொத்து இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா மக்கள் மனசுல பெரியார் அப்படின்ற அந்த ஒரு அவரோட கொள்கைகள் அப்படின்றது ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு அது தேவையில்லை, அவ்வளவுதானே தவிர மற்றபடி அது ஃபேட் அவுட் ஆனதுக்கான காரணம் அது போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல. காலங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது. அந்த காலங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் தான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய நம்ம தாவேகாவுடைய ஆட்சி. இது கம்ப்ளீட்டா ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், அந்த ரெவல்யூஷனே இன்ஸ்டாகிராம் ரெவல்யூஷன் மாதிரி தான் இது கவர்மெண்டே. இல்ல, இது என்னோட தனிப்பட்ட பார்வையா ஒரு மாற்றத்தை நோக்கி எல்லாரும் தேடிட்டு இருக்கும் போது, ஏன்னா தாமரை மலர்ந்தே தீரும் சொல்லிட்டு ஒரு பக்கம் தமிழிசை அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் இருக்கும் சூழல் திராவிடத்துக்கான மாற்றம் பாஜக பார்த்தாங்கன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு இருந்தார். நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் இப்ப திடீரென்று உதித்த இந்த கழகமானது இவ்வளவு பெரிய விஸ்வரூப வளர்ச்சி அடைஞ்சிருக்கின்ற போது நம்ம அங்கீகரிச்சு தானே ஆசிராவோம், ரீல்ஸோ ரியலோ வாட்டர். சார், அதாவது 2 விஷயம் இருக்குது. தாமரை மலர்ந்தே தீரும் பிஜேபியினுடைய இம்பாக்டிங் இருக்கும் அப்படின்றது கொள்கை சம்மந்தப்பட்டது. அது ஐடியாலஜி சம்மந்தப்பட்டது. ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஐடியாலஜி ஸ்டிக் ஆன் ஆகும், அட்லீஸ்ட் ஃபார் 100 இயர்ஸ். நீங்க திராவிடம் அப்படின்றது 100 இயர்ஸ் ஸ்டிக் ஆன் ஆனது. அதே போல ஒரு சித்தாந்தத்தின் மேல் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்றது அது அடுத்த 100 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகளுக்கு அது போய்கிட்டு இருக்கும். சித்தாந்தம் இல்லாம ஒரு மாற்று மட்டும்தான், வேற ஒண்ணுமே அது கிடையாது. ஸோ இதில் ஃபெட்டிக் இருக்குது, ஓகே வில் கோ ஃபார் இட் அப்படின்னு சொல்ல. இந்த விஜய் அவர்களுடைய இந்த வெற்றி அப்படின்றது இந்த கவர்னன்ஸ், இப்போ நீங்கள் அன்லெஸ் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கவர்னன்ஸ் அவங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்களாலே திருப்பி இப்போ நடக்கிற இடைத்தேர்தலில் அவங்கள ஜெயிச்சு வர முடியாது. ஏன்னா அந்த அந்த ஒரு டைம் தான், அந்த டைமில் அது நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அது வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அப்நார்மலாக கவர்னன்ஸில் அவங்க இப்போ நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஊழலை ஒழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், தே ஹவ் டன் இட் சம்திங். ஸோ சில இடங்களில் எல்லாமே தே டன் இட் சம்திங்ன்றது ஒத்துக்கிறீங்க சார். அது எப்படின்னா டன் இட் சம்திங் அப்படின்றது இந்த 50 டேஸ்க்கு எந்த கவர்மெண்ட் புதுசாக வந்தாலும் ஃபார்ம் பண்ணாலும் எடுத்த ஒரு 50 நாட்கள், ஒரு 100 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க தான் பெஸ்ட் கவர்மெண்ட் கொடுக்க முடியுன்றது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் அது இது பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க.
அதுக்கப்புறம் தான் அதோட கொஞ்சம் கொஞ்சமா அது போகும். இல்லை ஒரு எங்க போறதுன்னு தெரியாம இப்ப அவங்களுமே அவங்களுடைய எம்எல்ஏஸ் எம்பி அவங்களுடைய எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ் அவங்களாம் மினிஸ்டர் ஆவாங்களா எம்எல்ஏ ஆவாங்களா அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே இல்லை. உண்மை. இது வரைக்கும் அவங்களோட ரோல் என்னன்னே அவங்க புரிஞ்சிக்கல. அதனாலதான் பாத்தீங்கன்னா திடீர்னு போறாங்க ஒரு இடத்துல வந்து ஒரு அதாவது ஊழல் ஒழிச்சாங்க அப்படின்னு சொல்றது ஒரு டன்னிட்டின்னு சொல்றது ஒரு சில இடங்கள் அப்படின்னா எந்த அளவுக்கு தெரியாம இருக்காங்க அறியாமல இருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ இங்க வெள்ளூர் பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து மணலுக்கு ஏதோ மக்கள்லாம் வந்து போராடி செங்கல் சூளையில 1 லட்ச ரூபா மாமூல் கேட்டு அதானது. இப்ப 2-3 நாளைக்கு முன்னால வந்து இந்த பிபி போடுறதுல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போடுறதுல வந்து ஒரு 30 லட்சம் ஒருத்தருக்கு அப்படின்ற மாதிரி போடுறது இதெல்லாம் பெரிய ஸ்கேம். எல்லாமே 1969 இருந்து இன்னி வரைக்கும் நடந்து கொண்ட விஷயம் தான். இப்ப திடீர்னு தாவிக்காக வந்து பதவி அந்த பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் இப்ப திடீர்னு இவங்களும் அதான் சார் நானும் சொல்றேன். அது வந்து நம்ம இப்பவே இவங்களை வந்து ஒருத்தர் 2 பேர் வாங்குறதுனால மொத்த கட்சியோ இல்ல ஒரு இல்ல சார் அதை தான் நானும் சொன்னேன். எந்த ஒரு கட்சி வந்தாலுமே ஆட்சிக்கு வந்தாலுமே ஒரு 100 நாளைக்கு வந்து எதுவுமே இருக்காது. என்ன நடக்குதுன்றதை பொறுத்து இருந்து பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க. அது சில நேரங்கள் அவங்க எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளும் வந்து அது ரிவர்ஸ்ல இம்பாக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த குவாரியை வந்து ரெகுலேட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் சீல் பண்ணாங்க இல்லைங்களா, அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ அடுத்த 2 மாசத்துல வந்து அதோட இம்பாக்ட் தெரியும். இம்பாக்ட் எப்படி இருக்கும்னா சாண்டு இந்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. லீகலா கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதோட விலை ஏறும். விலை ஏறும்போது வந்து மற்ற கட்டுமான பொருட்களுக்கான விலை ஏற்றம், கூலி ஏற்றம், இவங்க வந்து காஸ்ட் அப்படிங்கும்போது ஒரு இடத்துல ஸ்டாக்னண்டா நிற்கும். அது அப்போ கவர்மெண்ட்டே என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் சில ரூல் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அப்போ வந்து இந்த கரப்ஷன் எகைன் இட் வில் கம். அந்த ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த ரிலாக்ஸேஷன் எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் அப்படின்றது இது கவர்மெண்ட்டுக்கே வந்து வரையறை கொடுக்க முடியாது. அது இருக்கும்போது இந்த மாதிரி வரும். அன்லெஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, ஆல்டர்னேட்டில் வந்து நீங்கள் இப்போ இந்தோனேஷியாவிலேருந்து கொஞ்சம் மணல் கொண்டு வந்து நீங்கள் இப்போ இம்போர்ட் பண்ணுறீங்க, இல்லை எங்கிருந்தோ கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அல்டுகெதர் வேறு. அப்படினாலும் அதோட காஸ்ட் எஃபெக்ட் என்ன எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. அதனால இட் வில் டேக் அனதர் ஒரு இன்னொரு 40-50 நாள் ஆகும் இதோட உண்மை நில தன்மை எப்படி இருக்குன்றது. இப்போ மத்திய சர்க்கார்ல இருந்து எங்களுக்கு போதுமான அளவு நிதி வரலன்னு சொல்லி திமுகவோட ஒரு குறையாவே இருந்தது. தேர்தல் வந்த பின் அதுக்கான குறைபாடுகள் ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. ஆனாலும் பள்ளி சார்ந்த விஷயங்களுக்கு இன்னும் நிதி வரலன்ற ஒரு சொல் வந்து இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க சார்? சார் ஆக்சுவலி ஃபோர்ஸ் பண்ணி திணிச்சு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய சர்க்கார் பிஎம்சி அப்படின்றதோ அதோட ஃபண்ட்ஸோ ஒரு ஃபியூ ஸ்கூல்ஸ் தான் சார். மொத்தமா 1000 ஸ்கூல்ல அதுல வந்து நம்மளது வந்து ஒரு 40-50 ஸ்கூல் இருக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து ஒரு 100 ஸ்கூல்லே வச்சுக்கோங்களேன். 146 ஸ்கூல் அப்ராக்சிமேட்டா அவங்களுக்கு மட்டும்தான் சார் அந்த பிஎம்சி ஃபண்டு. அதுக்கும் கல்வித்துறைக்கே ஃபண்டு வரலன்னு சொல்றது வித்தியாசம் இருக்குது. அது பிஎம்சி ஃபண்ட்ல வந்து அந்த டெவலப்மெண்ட் இருந்தா அந்த டெவலப்மெண்ட் அந்த ஸ்கூலுக்கு பர்டிகுலர் ஸ்கூலுக்கு மட்டும்தான். சேலரி கொடுக்கறதுக்கோ இதெல்லாம் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு அது ஒரு ஈஸியான ஒரு என்ன சொன்னாலும் ஃபண்ட் வரல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை அவங்களோட கோடாவே வச்சிருந்தாங்க. இவங்க வந்த பின்னால வந்து அதை இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல. எப்பனா எங்கேயுமே முடியல அப்படிங்கும்போது ஃபண்ட் வரல. பிஎம்சி முதல்ல என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை வராது. ரைட் சார். இப்போ இந்த மேகதாட்டு அணை பிரச்சனை ரொம்ப தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. இந்த சூழல்ல மத்திய அரசு கிட்ட திருப்பி சப்போர்ட் கேட்டுட்டு இருக்காங்க இப்போ மாநில அரசு. இந்த சூழல்ல மத்திய அரசு அதாவது தமிழர்களுக்கு தர வேண்டிய உபரி நீர், உரிமை நீரை உபரி நீரா தந்துட்டு இருக்குன்றத ரொம்ப தொட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த விஷயத்துல ஏன் சார் மத்திய அரசு பட்டும் படாமையே நடந்துட்டு இருக்கு? ஒரு எனக்கு பார்வையில தமிழகத்துக்கு துரோகம் செய்யுதுன்ற ஒரு வார்த்தை கூட நான் சொல்லலாம். இல்ல சார், நீங்க அப்படி சொல்ல முடியாது. என்னன்னா 2014 வந்து இவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன உடனே அதுக்கு முன்னாலேயுமே கூட இந்த தொன்று பிரச்சனை அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. எப்படின்னா காவிரி நீர் அங்கிருந்து வர்றது வந்து இத்தனை டிஎம்சி ஒரு 200 டிஎம்சி தண்ணி வந்து இன்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வைக்கிறாங்க. அந்த தண்ணி அங்க இருக்கணும், மழை கரெக்டாக வந்திருக்கணும். அப்போ வந்து அவங்க கொடுக்கறது வந்து அவங்க வெளியில் அனுப்புறது நார்மலாக நடக்கிற விஷயங்கள் தான். இப்போ தண்ணி வர்றதுக்கும் வராத இருக்கிறதுக்கும் தீர்ப்பாயம் ஒன்று வந்து சுப்ரீம் கோர்ட்டோட வழிகாட்டுத்தின்படி நம்ம பண்ணியிருக்கிறாங்க. அதில் மத்தியஸ்தம் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலை இல்லை, அது அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா தமிழ்நாடு வாட்டர் போர்டு, கர்நாடகா வாட்டர் போர்டு, பாண்டிச்சேரி, கேரளா நீர் மேலாண்மை குழுவோட ஆமா எல்லாருமே இருப்பாங்க. அதை பத்தி இருக்கிறத வச்சு ஷேர் பண்ணுவாங்க சார். வாட்டர் வந்து என்னைக்குமே வந்து ஷேரிங் பேட்டர்ன்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான ஷேரிங் பேட்டர்ன் தான் சார். ஒரு நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி கூட நம்ம இப்போ வந்து அது ஒரு இஷ்யூவா இருக்கு, இன்டர்நேஷனல் இது இஷ்யூவா இருக்கு. இது தேசிய லெவல்ல
இங்க ஹரியானாவில் எல்லா இடத்துலையுமே இது வரும் சார். இயற்கையில என்னைக்கு தண்ணி மழை அதிகமாக வருதோ அப்போ இந்த பிரச்சனை இருக்காது. அது இல்லாதப்ப இது வரும். மேகதாது பொறுத்த வரைக்கும் அவங்க டேம் கட்டுறாங்களா இல்லையா அது அப்படின்றது அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பில்ட் பண்றாங்க. நாம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா டைவர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் மேட்டூர்ல இருந்து நாம தண்ணி டைவர்ட் பண்றோம் இல்லைங்களா, குடிக்கிறதுக்காக வெளியில் தண்ணி எடுக்கிறோம், ஒகேனக்கல்ல இருந்து வெளியில எடுக்கிறோம். ஸோ இது டைவர்ஷன் நம்ம வந்து கடைசியில் இருக்கிறதுனால நாம எடுத்தா தப்பு இல்லை, அவங்க எடுத்தா தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாதுன்றது என்னோட ஒப்பீனியன். ரீசன் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஒரு ஷேரிங் பேட்டர்ன் வரணும், நமக்கும் தண்ணி வரணும். இதை வந்து அந்தந்த டைம்ல அவங்கள திறந்து விட வைக்கிறதுக்கு வந்து கவர்மெண்டோட ஒர்க் தான் சார் அது. நான் அவங்ககிட்டே சொன்னேன், கவர்னன்ஸ்ல அவங்க எப்படி பண்ண போறாங்கன்றத பொறுத்தாந்து இவங்களுக்கு இன்னும் இந்த ஐடியாவே வரல. ஜூன் மாசத்துல தண்ணி திறந்து விடணும், அதுக்கு அங்கிருந்து தண்ணி வரணும். நீங்க அந்த ப்ரெஷரைஸ் அப்பறதே கொடுக்க ஆரம்பிக்கணும், தண்ணி கொஞ்சம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லணும். மத்தியஸ்தம் பண்றது யாருனாலும் நீங்களாலும் சரி நானும் சரி லீகலா இருக்கிறதுனாலும் அங்க எவ்வளவு தண்ணி இருக்கோ இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இத்தனை % ஷேர் எங்களுக்கு கொஞ்சம் அனுப்புங்க, ஸோ தட் எங்களோட பயிர் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்போம். இதுதான் இதுல நடக்கணுமே தவிர கவர்மெண்டோட மிஸ்டேக் இது வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க என்னதான் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாலும் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தாலும் நடக்கிறது மட்டும் தான் நடக்கும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் துரோகம் பண்ணுது அப்படின்ற மாதிரி வார்த்தைலாம் ரொம்ப அதிகம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இல்ல ஸ்டேக் இல்லையே, ஸ்டேக் இல்லைன்றாலும் ஒரு மாநிலத்தோட பிரச்சனை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கு. அப்படி இருக்கும் தருவாயில் மத்திய அரசு கண்டும் காணாமல் இருப்பதுதான் இந்த ஒரு சொற்றொடருக்கு. சார் ஒரே ஒரு விஷயம் சார், நீங்க அந்த மாதிரி இதுக்கு போனீங்க, இந்த சொற்றொடருக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒய் யூ ஆர் பிளேமிங் மத்திய கவர்மெண்ட். கர்நாடகா கவர்மெண்ட்டை பேசுங்க, இதை பேசுங்க. கர்நாடகா கவர்மெண்ட்ல இருக்கிறது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட், இங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து பார்ட் ஆஃப் கவர்மெண்ட் தான். இவங்க பேசி முடிச்சுக்கலாமா அந்த பிரச்சனையை? பேசி மட்டும் தேசியத்துக்கான ஒரு இது கட்டமைப்பு இல்ல சார், தேசியத்துக்கான கட்டமைப்புல தலையீடு இருக்கு. தலையீடு இருக்கும்போது உச்ச நீதிமன்றம் தலையீடு வந்து அவங்க தீர்ப்பாணையம் கொடுத்து அதுல வரக்கூடிய விஷயங்களுக்கு எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் துரோகம் பண்ண முடியும்? இல்ல அதுதான் சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இது பண்ணல. அப்படி இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்கிங் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அதாவது சும்மா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளேம் பண்ணுறதுக்காக பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும் கவர்மெண்ட் முன்னெடுப்பு என்ன பண்ணணும், திருப்பியும் கூப்பிட்டு வச்சு பேசி இவளை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். அவ்வளவுதான், அதை தான் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு. அதுக்காக தான் தீர்ப்பாயமும் இருக்குல்ல உங்களுக்கு. கரெக்ட் சார், அந்த தீர்ப்பாயத்தை ஒத்துக்க மாட்டாங்களே ரெண்டு. அதுக்கு அது இது யாரோட பிரச்சனை? ஒரு இண்டிவிஜுவலோட ஈகோ மாதிரி இருக்கு. இல்ல இண்டிவிஜுவலோட ஈகோ கிடையாது, அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு அவங்க நலனை பாக்குறாங்க. அந்த ஸ்டேட்னால அந்த சிஎம் இந்த சிஎம் உட்காந்து பேசி அது இவங்க தானே பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? இதுல தெளிவா வந்து இந்த தண்ணி இவ்வளவு பிரிச்சுக்கோங்க அப்படின்றது ஏற்கனவே எல்லாமே ஃப்ரேம்டு சார், ஒண்ணு கூட புதுசு இல்லை. எப்பவுமே வந்து தண்ணி இல்லைன்னா உடனே வந்து இன்னொரு ஸ்டேட்டை பிளேம் பண்றதுல ஒரு அர்த்தம் இல்லை சார் நமக்கு. நீங்க இந்த விஷயத்துல என்ன பொறுத்த வரைக்கும் சீமான் ரொம்ப கரெக்டா பேசுவார். பல நேரங்கள் அவர் சொல்லியிருக்காரு, ஏன்டா நீங்க செக் டேம் வச்சுக்கோங்க, நமக்கு செக் டேம்ஸ் வச்சுக்கோங்க, நீங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபீசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, சயின்டிபிக்கலி எப்படின்றது நமக்கு தெரியல சார். ஆனா நீங்க அப்படி தடுப்பணைன்றது வராதுன்னு நீங்க சொல்லவே முடியாது சார். கல்லணை எப்படி சார் கட்டினாங்க? தடுப்பணை தான் அது. கல்லணை என்பது அது டோட்டலா தடுப்பணை தான், அது பேசிக்கா தடுப்பணை தான், அது பங்கீடுக்கான ஒன்று. ஆனா தடுப்பணைக்கு ஒன்று சொல்லிட்டு கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்ச 1996 இருந்து 2016 வரைக்கும் அணை கட்டுற சொல்லி ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் மேஜரா கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும் தருவாயில் அது கரெக்டா நடந்து கட்டியிருக்காங்களா கட்டலையான்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் should take a stake in, சார் நீங்க டிஎம்கே கவர்மெண்ட்ல போனது அந்த ஸ்டேட் சென்னை சிட்டிக்கு 4000 கோடி கொடுத்ததா வந்தது நியூஸ். ஆமா சரிங்களா, 4000 கோடி மழைநீரை வந்து அதை எப்படி ரெகுலேட் பண்ணுன்றதுக்காக. ஆனா 99% முடிஞ்சிருச்சு, 92% முடிஞ்சிருச்சு சிஎம் சொல்லுவாரு. மேயர் வந்து 84%. அந்த அப்ப நீர்வளத்துறை துரைமுருகன் வந்து இன்னொரு % சொல்லுவாரு. ஆனா ஃபீல்டுல ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. இது யாரோட தப்பு? மத்திய அரசோட தப்பா இல்ல மாநில அரசோட தப்பா? கரெக்ட் சார், ஃபண்ட்ஸ் ஒரு இடத்துல அலாட் ஆயிருக்கும் போது மத்திய அரசும் அதில் செக் பண்ணல சார். நீங்க அதை செக் பண்ணி உள்ள வந்தாதான் உடனே வந்து மாநில உரிமை தடுக்கப்படுது அப்படின்றீங்களா? அப்போ அதுக்கு அப்படியே விட்டுலாமா சார்? வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? எப்படி நீங்க சொல்லுங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட்ல வந்து ஆளுநர் வந்து பேசினார் அப்படின்னா, ஏன் இன்னைக்கு வந்திருக்கிற இந்த கவர்மெண்ட் ஆளுநர் வந்து மும்மொழி கொள்கை ஒத்துக்கினாதான் ஃபண்ட் தருவேன்னு சொல்லி ஸ்டிக்கா இருக்கும் போது அதே கொள்கை ஒத்துக்கொண்டால்தான் அப்படின்ட்டு பிஎம்சி ஸ்கூல்ஸ்க்கு மட்டும்தான் மும்மொழி கொள்கை ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் தான் இருமொழி கொள்கை. அதே மாதிரி விஷயம் இதுலயே கொண்டு வரணும் இல்லையா? 4000 சொல்லி நீங்க சொல்றீங்க, சென்னையை வந்து மழைநீர் தேங்காத விட நாங்கெல்லாம் பாக்குறோம்னு சொல்லி சொன்னீங்க. அது கரெக்டா முறையா போய் பண்ணல. இன்னமும் சென்னை வந்து மழையில முழுகிட்டு இருக்கு. கேக் ரிப்போர்ட் வந்துச்சு சார், அதுக்கு கேக் சொல்லியிருந்தாங்களே. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவ்வளவுதான் சார் பண்ண முடியும் இந்த விஷயத்துல. வாங்கிட்டு எடுத்துக்கிட்டு பணத்தை செலவு பண்ணிட்டு நீ சயின்டிபிக் திருடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்பவுமே. அவங்க வந்து ரொம்ப தெளிவா
நாங்க தோண்டுனோம், மழை வந்துருச்சு, எல்லாம் மூடிடுச்சு, திருப்பி தோண்டணும், மழை வந்து மூடிடுச்சுன்னு சொல்லி கணக்காட்டுறவங்கள நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது சார். இது வந்து அவங்களோட கேரக்டரைசேஷன் தான். அவங்க மாறணும். அங்க இருந்த கவர்மெண்ட்ல இருந்தக்கூடிய அவங்க மாறி இருந்தா மட்டும்தான் இது நடக்குமே தவிர நீங்க யாரையும் பிளேம் பண்ண முடியாது இந்த விஷயத்துல. அவங்க வந்து அதாவது கிரானிக் அஃபெண்டர் அப்படிம்பாங்க இல்லைங்களா, ரெகுலரா அஃபெண்ட் பண்றவங்க அவங்க. இந்த கவர்மெண்ட் வந்த பின்னால அந்த ஒரு விஷயம் குறைஞ்சிருக்கு கண்டிப்பா. ஏன்னா கிரானிக் அஃபெண்டர் யாருமே இப்ப கவர்மெண்ட்ல இல்ல. உண்மை. இதுக்கப்புறம் அஃபெண்ட் ஆகணும்னா புதுசா தான் இந்த புதுசா தான் வரணும். அவங்க வந்து பழைய அஃபெண்டரோட அதே ஸ்டைல் எடுக்கிறாங்களா இல்லை இவங்க புதுசா ஏதாவது பண்ண போறாங்களான்றது வில் வெயிட் அண்ட் வாட்ச். ரைட் சார். கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்போதைக்கு இருக்க சூழல்ல திமுக அதிமுக வந்து 2 பேரும் ஒன்னா சேரும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி ஒன்னா சேரும் பட்சத்தில் பாஜகவோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் சார்? சார், ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த விதத்திலையுமே உங்களை போற மீடியாக்காரங்களை தான் நான் திருப்பி சொல்லணும். அதிமுக கரைஞ்சி போய் டிவிகே கிட்ட சேருது. அதிமுகவுல இருந்து இவங்க ரிசைன் பண்ணிட்டு போனாங்க, அதிமுகவுல இருந்து வந்து போறாங்க. எடப்பாடியார் சரியில்லை, அந்த கட்சியில தலைமை சரியில்லாதனால எல்லாம் வெளியில போறாங்கன்றது கட்டமைக்கப்பட்டிருக்கே தவிர தப்பு பண்ணக்கூடிய ஆள் வந்து டிவிகே தான். இவங்க ஹார்ட் ரைட் பண்றாங்க, குதிரை பேரம் நடக்குது, அவங்கள ரிசைன் பண்ண வைக்கிறாங்க, வெளியில கொண்டுட்டு வராங்க, சேர்த்துறாங்க, தெளிவா ஓப்பனா பண்றாங்க. மீடியாவும் சரி, யாருமே சரி அதை பத்தி பேசுறதே கிடையாது. அந்த கட்சி அழியுதுன்றத பத்தி உங்களுக்கு என்ன கவலை இருக்கு? அது அழியுதா இல்லையான்றத பத்தி அது அடுத்த கதை. தப்பு நடக்கிற விஷயத்த பார்க்கணுமே தவிர சிம்பத்தியும் தேவையில்லை அவங்களுக்கு, அவங்களோட உடைக்கிறாங்களான்றதும் தேவையில்லை. உடைக்கிறது பணம் கொடுத்து பண்றாங்க, கவர்மெண்ட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு இவ்வளவு வேலை பண்றாங்க, இவ்வளவு பெரிய தப்பு நடக்குது. ஆனா யாரோ ஒருத்தர் வந்து அந்த பெண்ணாகரம் தொகுதின்னு நினைக்கிறேன், அந்த ஒரு எம்எல்ஏ வந்து என்னை கூப்பிட்டு போன்ல வாட்ஸ்அப்ல கூப்பிட்டு சொன்னாங்க, நாங்க இவ்வளவு பணம் கொடுக்குறோம். அது வந்து அந்த 50 கோடி வந்து இதுக்கு நம்ம சபாநாயகருக்கு எதிராக ஓட்டு போடணும்னு சொல்லி சொன்னாங்க. என்ன பில் இப்ப இருக்குது, எதுக்காக அவர் சபாநாயகர் ஏன் மாத்த போறாங்க அதெல்லாம் தெரியல. அப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த பர்சன், அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் விஜய் இன்ட்ரோடியூஸ் பண்ண கேண்டிடேட் கிடையாது. பிஃபார்ம் கொடுக்கப்பட்டது வேற ஒரு பேருக்கு, குமரவேலோ சம்திங். அவரு கொடுத்துருக்காங்க. விஜய் வந்து அவர் என்ன பண்றாரு, அவர் கொண்டுட்டு வந்து இவர் தான் கேண்டிடேட், பெண்ணாகிறது கேண்டிடேட்னு காட்டுறாரு. ஆனா இப்ப எம்எல்ஏவா இருக்கிறது வேற ஒருத்தர். அவர் யாருன்னா ஏடிஎம்கேவில் ஏற்கனவே ஒரு பொறுப்புல இருந்த பெண்ணாகரத்துக்காரர், அவர் வந்து இப்ப எம்எல்ஏவா இருக்காரு. அவர் இந்த கதையை சொல்றாரு. அதை பேஸ் பண்ணி நீங்க ஒருத்தர் அரெஸ்ட் பண்றீங்க. எப்படி அரெஸ்ட் பண்ணீங்க? இப்ப பிரேமா பேசி என்ன இருக்குது, எதை வச்சு அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டாங்க? ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வேணும்ல. எந்த எவிடன்ஸ் கிடையாது. வாட்ஸ்அப்ல பண்ணா ரெக்கார்டும் இல்ல. ஒருத்தர் சொன்னாருன்ற ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக நீங்க சைனா எப்படி டெவலப் பண்றாங்க? பண்ண முடியாது சார், பண்ண வாய்ப்பு அதுதான் நடந்திருக்குது. போதுமானாலும் அவங்களோட எஃப்ஐஆர் சார், எஃப்ஐஆர் பொது வழியில் இருக்குது, நீங்க பாத்தீங்கல்ல. எஃப்ஐஆர் பொது வழியில் இருக்குது. அந்த எஃப்ஐஆர் படி எவிடன்ஸ் எதுவும் கிடையாது. எதை வச்சு அரெஸ்ட் பண்ணீங்க ஒருத்தரை? நீங்க என்ன பண்றீங்க, நீங்க பண்ற குதிரை பேரத்தை வந்து வெளியில தெரிவிக்க கூடாதுன்றதுக்காக யாரோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பண்றீங்க. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்போ விஜய்க்கு ஸ்டேக் என்ன? விஜய் உண்மையிலே அவர் தான் சிஎம்மா? கண்டிப்பா. இப்ப அதுதான் நடக்குதா? கண்டிப்பா. விஜய் இன்ட்ரோடியூஸ் பண்ண, விஜய் சொன்ன அந்த கேண்டிடேட் எம்எல்ஏ இல்ல. அவர் எம்எல்ஏன்றது இப்பதான் விஜய்க்கே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. உண்மை. அப்படிங்கிற பட்சத்துல பிஃபார்ம் கொடுத்தது ஒருத்தர்கிட்ட, நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஒருத்தர், எம்எல்ஏ இருக்கிறது இன்னொருத்தர். ஸோ வாட் இஸ் கோயிங் ஆன்? அப்ப கவர்மெண்ட் யார்கிட்ட இருக்கு சார்? அந்த குதிரை பேரம்ன்ற விஷயத்துல நம்ம டைரக்டா அப்ப தலையிட வரும்ல, அதை பத்தி நம்ம கண்டிப்பா இன்னொரு விவாதத்துல பேசலாம். ஆனால் இது ஒரு பக்கம் இருக்கையில் இந்த குதிரை பேரம் ஒரு திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜி ஆகட்டும், ஏனைய மக்கள் எல்லாம் சேர்ந்து தாவேகாவில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து வாங்கிட்டு இருக்கதா, விலை பேசிட்டு இருக்க நம்ம விஷயம் எல்லாம் பார்த்தோம். இந்த சூழல்ல அதிமுக திமுகவோட ஒரு வேலை இணையும் பட்சத்தில் பாஜகவோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் தான் என்னோட கேள்வியா இருக்கு. சார், இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அது வந்து ஒரு மீடியாவோ அல்லது ஒரு குரூப்போ ஏதோ ஒன்று கட்டமைக்கிற விஷயங்கள் தான். அது என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான். அது ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து, அதாவது எதுக்குன்னா ஏடிஎம்கேவை ஃபேட் அவுட் பண்ணுன்றதுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு தியரி. அதுக்கு எவிடன்ஸ் இதுவரைக்கும் யாருமே சொல்லலை. அதாவது விஜயபாஸ்கர் வெளியில போனாருன்னா அவர் வந்து ஏன் வெளியில போறது, மக்கள் தப்பா நினைக்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றோன்னு சொல்லி சொன்னாங்க, நாம தான் முதலமைச்சர் அடுத்தது அப்படின்னு சொல்லி அவர் மீட்டிங்ல சொன்னாரு. இதெல்லாம் தான் அவங்க சொல்றாங்க. ஏன் அவர் நீங்க இப்படி யோசிக்கிறீங்க, நாம தான் முதலமைச்சர், நீங்க கவலைப்படாதீங்க, ஏன் டிவிக்கு ஆதரவு கொடுத்து அவர் முதலமைச்சர் ஆயிருக்கூடாதா? அப்படி இல்லை சார், எல்லாம் போறவங்க எல்லாரும் காப்பாத்தினதுக்காக தான் போறாங்க. அதுல அதான் சொல்றேன், உண்மை. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே தவிர நீங்க ஏடிஎம்கே மேல வச்சிருக்கிற பிளேமுக்கு வந்து எதுக்குமே எவிடன்ஸ் இல்ல. நீங்க இவங்க பண்றது அத்தனையும் ஓப்பனால பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கான வாய்ப்பே இல்லை. இன்னொன்று பேச்சு ஒன்று பேசும் பொருளா இருக்கு சார். எப்படி இப்போ காங்கிரஸ்ல இருந்து செல்வ பிறந்தைகள் நீக்கப்பட்டவரோ அவர் வந்து திமுகவோட வாய்ஸா தான் இருக்காரு, பேருக்கு தான் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கு.
அதே மாதிரி அதிமுகவின் வாய்ஸ் ஓவரா தான் திரு நயினார் அவர்கள் இருக்கிறான்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இந்த மாதிரி பேசும் பொருளா வந்துட்டு இதை ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் விஷயம் எப்படி பார்க்க சார். அதாவது பிஜேபியினுடைய தலைவர் அவர் வந்து ஒரு ஏடிஎம்கேவோட வாய்ஸ் ஓவரா இருக்கிறாரு, ஏடிஎம்கே ரிஃப்ளெக்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னா இன்ன வரைக்கும் அது வந்து என்டிஏல இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சிகள் தான். அவங்க அது இல்லைன்னு அபிஷியலா எதுவுமே கூட்டணின்றது தேர்தலுக்காக மட்டும் தானே சார்? இல்ல சார், என்டிஏல வந்து முதல்ல இருந்தே இருந்தாங்க. அவங்க பல நேரங்கள் என்டிஏ ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேர்தலுக்கு பிறகும் இந்த கூட்டணி என்பது தொடரும் சொல்ல வரீங்க? தொடரும் நான் சொல்ல வரல, அது இல்லைன்னு சொல்லி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. சரி. ஸோ அதனால வந்து நயினார் நாகேந்திரன் வந்து அவரோட அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளவுதான். இது வந்து யாரோ ஒரு பர்டிகுலர் பர்சனுக்காக ஒரு குரூப் வந்து ஒருத்தரை பிளேம் பண்றாருன்றதுக்காக நாம வந்து அப்படியே எடுத்துக்க முடியாது. என்டிஏ அனௌன்ஸ் பண்ணப்பட்டது அமித்ஷா தான் பண்ணாங்க. சென்ட்ரல்ல இருந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் என்டிஏ தான் சொல்லியிருக்காங்க. என்டிஏல இன்னைக்கும் பாமக என்டிஏல இருக்கா? ஆமா இருக்கு இல்லைங்களா? நீங்க பிஜேபி, பாமக, இது அதிமுக இவங்கெல்லாம் என்டிஏல தான். தினகரன் இருக்காரு இல்ல, அப்ப தினகரன் பேசுறாரு இல்ல, ஏடிஎம்கே நடக்கிற தினகரன் வாய்ஸ் வரனா அப்ப தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமியோட வாய்ஸ் தான். ஜான் பாண்டியன் எதுக்கு சார் திடீர்னு கூட்டணி வெளியே போனார் சார்? அது பர்சனல். ஒரு கட்சி வெளியில போறது வேற விஷயம் தான். அவர் என்டிஏ விட்டு தான் வெளியில போனாரு. தெளிவா அது கரெக்டா அவர் சொல்லிட்டு தான் போனாரு. என்டிஏ அப்போ என்டிஏ எக்ஸிஸ்டிங் இது. அதனால வந்து நயினார் நாகேந்திரன் பேசுறாரு அப்படின்னு சொன்னா அவங்களோட வாய்ஸா தான் இருக்கும். அவங்களோட வாய்ஸா அவங்களோட ஒப்பீனியன் சொல்றாங்க. கூட்டணி கட்சி இல்லையா அது, அதுல மாற்றம் வர முடியாது. உள்ளாட்சி தேர்தல் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? சார், உள்ளாட்சி தேர்தலுக்கும் ஒரு சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் ஒன்னொன்றுக்கு ஒரு ஃபேஸ் சார். உள்ளாட்சி தேர்தலில் எப்பவுமே வந்து ஒரு கட்சி வந்து தன்னோட கேண்டிடேட்ஸை ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் கட்சி கேண்டிடேட்ன்றதுக்காக அங்கே ஜெயிக்கிறது இருக்காது. அவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்தந்த இடங்கள்ல யாருக்கு செல்வாக்கு இருக்கோ அவங்களுக்கு, இல்லை யார் புத்திசாலித்தனமாக செல்வாக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து பிடிச்சி ஃபீல்டு பண்ணுறாங்களோ அந்த கட்சிக்கு வந்து வெற்றி இருக்கும் சார். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இந்த உள்ளாட்சி வந்ததுனால பாஜகவை சேர்ந்த உமா என்ற ஒரு சகோதரி மட்டும்தான் தமிழ்நாட்டில் பாஜக லெவலில் கவுன்சிலர் கேண்டிடேட் ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றாங்க. அந்த நபர் முறையாக அங்கீகரிக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை வச்சு நான் வந்து டெஸ்க் லெட்டர் டிஸ்கஸ் பண்ணி காமிக்கிறேன், வேணாம்னு சொல்ல. அப்படி இருக்கும் சூழல்ல பாஜக கிட்டத்தட்ட 4 தொகுதி வின் பண்ண பாஜக இன்னும் ஒரு தொகுதி தான், அதுவும் போனா போதுன்னு சொல்லி போட்டாங்களா இல்ல? அதெல்லாம் சொல்லாதீங்க சார். முதலமைச்சர் தோத்து போனாரு, அதுக்கு என்ன பண்றது? முன்னாள் முதலமைச்சர் அது அவங்கவுங்கள கர்மா சார். அதை பத்தி அந்த இதுக்கு மட்டும் கர்மா, அதுக்கு மட்டும் வந்து அந்த கட்சியில பர்ஃபார்ம் பண்ண ஒரு கவுன்சிலர் கேண்டிடேட்டுக்கு போதுமான அளவு எந்த ஃபெசிலிட்டிஸும் மீட் அவுட் பண்ணாத ஒரு என்ன ஃபெசிலிட்டிஸ் சார்? ஒரே ஒரு கவுன்சிலர் அவ்வளவு தூரம் நல்ல பெர்ஃபார்மிங், எந்த விஷயத்துக்கும் அந்த அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படல அப்படின்றது என்னோட பார்வையா சார். அதாவது உங்க பார்வை எல்லாம் கரெக்ட் தான். அதாவது நீங்க உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கரெக்ட், பார்வைன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு விஷயம் என்னன்னா, மொத்தமா வந்து எத்தனை கவுன்சிலர்கள் தமிழ்நாட்டில் இருக்கணும்? இல்ல பாஜக தொண்டர்கள் எவனையும் மதிக்கிறதுல வார்த்தை இல்ல சார். ஒரே கவுன்சிலர்னு சொல்றது நீங்க சொல்றது சென்னையில ஒரே 200 கவுன்சிலர் ஒரு கவுன்சிலர். இதை தவிர உள்ளாட்சி தேர்தல்களில் கிட்டத்தட்ட 450 கவுன்சிலர்கள், மாவட்ட தலைவர்கள், சாரி பஞ்சாயத்து தலைவர்கள், பஞ்சாயத்து உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்கவுங்க இருக்காங்க. எலெக்டட் மெம்பருக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம்ன்றது வேற மாதிரி இருக்கும், கட்சியினுடைய அங்கீகாரத்துக்கு வேற மாதிரி இருக்கும். கட்சியில இருக்கிறவங்களுக்கு யாருக்கு அந்தந்த பொறுப்புக்கு அவங்கவுங்க இருப்பாங்க. பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஒரே பொறுப்புல 2 பேர் இருக்க முடியாது. சரி, 2 பேர் ஒரு ஆள் 2 பொறுப்பு வச்சுக்க முடியாது. அவங்க கவுன்சிலரா இருக்கிறாங்க, கவுன்சிலரா மட்டும்தான் இருக்க முடியும். கட்சியில அங்கீகரிக்கிறதுனா திருப்பி அவங்களுக்கு ஒரு மாநில தலைவர் கொடுத்துடலாமா, இல்ல மாநில செயலாளர் அப்படின்னு கொடுக்கலாமா? அதுக்கு பேர் தான் நீங்க சொல்ற அங்கீகாரம். கட்சியில ஒரே ஒரு விஷயம் தான் சார், ஒரு ஆளுக்கு ஒரு பொறுப்பு தான். அவங்க கவுன்சிலரா இருக்கிறாங்க, பிஜேபியை சார்ந்தவங்க, அவங்களுக்கு தேவையான மரியாதை வந்து எங்கெங்க எல்லா இடங்கள்லயும் இருக்கு. தனியா பொறுப்பு கொடுத்தாதான் சார் நீங்க சொல்ற மாதிரி ரெகக்னைசேஷன் அப்படின்றது, பொறுப்பு கொடுத்தா மட்டும்தான் சார். கொடுக்க முடியாது. நம்ம சாதாரணமா ஒரு தொகுதியில எம்எல்ஏ ஜெயிச்சாலோ இல்ல சேர்மன் கேட் ஜெயிச்சாலோ அந்த கட்சியானது அங்கீகரித்து அவர்களுக்கு தேவையான கார் வசதி முதல் கொண்டு மேலிய வசதிகள் பண்ணி கொடுக்குது. ஆனா பாஜகன்ற ஒரு கட்சி மட்டும் தமிழ்நாட்டுல, முக்கியமா தமிழ்நாட்டுல எந்த ஒரு பர்சன் நல்ல ஒரு லெவல் வந்தாலும் அவங்களுக்கு எந்த வகையான விஷயம் பண்ணி கொடுக்கல. இதே போஜன் அவர்கள் ஊட்டியில ஜெயிச்சிருக்காரு. பாஜக கட்சியா அவருக்கு என்ன பண்ணிருக்கு சார்? என்ன சார் பண்ணணும் பாஜக கட்சியா? எனக்கு புரியல. இப்போ நீங்க சொல்றது என்னன்னா, ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா அவருக்கு ஒரு வீடு கட்டி குடிக்கணுமா, இல்ல அவருக்கு ஏதாவது அவங்களுக்கு? அதாவது இந்த மிச்சம் கிட்டத்தட்ட 34 பேர் போட்டிட்டாங்க, 34 பேர் ஒரே ஒரு கேண்டிடேட் தான் ஜெயிக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கான முக்கியத்துவம், ஏன்னா நமக்கு வந்து இதுல வந்து அவங்க எழுதியிருக்க பாயிண்ட் முக்கியத்துவம்ன்றது எப்படின்றதான் கொடுக்கப்படுவதே இல்லை. முக்கியத்துவம்ன்றது எப்படி? எலெக்டட் கேண்டிடேட்டுக்கு நான் முதலே சொல்லிட்டேன், பார்ட்டி பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தான். ஒரு ஆளுக்கு ஒரு பதவி மட்டும்தான்.
அது இந்த பார்ட்டியோட ரூல், பாலிசி. பாலிசி. அது அந்த பாலிசி விட்டுட்டு நீங்க ரெகனைஸ் பண்றதுனா வேற ஏதாவது கொடுக்கணும். வேற என்ன ரெகனைசேஷன்? இப்ப அவங்க உள்ள வராங்க, உங்களுக்கு கமலாலயத்துக்கு வராங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காம இருக்கிறாங்களா? இல்ல அவங்க பிஜேபியில நடக்கக்கூடிய ப்ரோக்ராமுக்கு போனாங்கன்னா அவங்க கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காம இருக்காங்க? ஸ்ட்ரைட்டா செந்தில் சார் கேட்டதால் பாயிண்ட்டுக்கே வரேன் சார். குறிப்பிட்ட ஒரு 10 அந்த லேயர்ல இருக்க 10 பேர், அந்த 10 பேர் யாருன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவங்கள தவிர்த்து இந்த 10 பேர் தான் ரயில்வே போர்ட்லயும் இருப்பாங்க, சென்சார் போர்ட்லயும் இருப்பாங்க, இந்தியன் ஆயில் போர்ட்லயும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன போர்டு இருக்கோ எல்லா போர்ட்லயும் இவங்க தான் இருக்கிறாங்க. இல்ல சார், இந்த தவிர்த்து இரண்டாம் கட்ட சார் ஸ்ட்ரைட்டாவே கேட்கிறேன் சார், இரண்டாம் கட்ட தலைவர்கள், மூன்றாம் கட்ட ஆட்கள்லாம் வந்து ஏன் வளராம போறது காரணம்னா, எப்பவுமே அந்த கிரீமி லேயர்ல இருக்கவங்களுக்கு மட்டுமே கிரீமை கொடுக்குறீங்க, மிச்சம் இருக்கவங்களுக்கு அல்வா தான் கொடுக்குறீங்கன்ற ஒரு பேர் இருக்கு. இதை வந்து பாஜக திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல, நான் இதுக்கு பதிலும் சொல்றேன். நீங்க இது அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க, இது பதில் சொல்ல வேண்டியது கட்டாயம் இருக்குது. 148 பேர் சென்சார் போர்டுக்கு போட்டிருக்காங்க, ரைட்? சரிங்களா? அந்த 148 பேர், இந்த 10 பேர் இருக்காங்களா அதுக்குள்ளார? அவங்க தான் மேல் டாப் ஒரே நிமிஷம் பொசிஷன்ல போயிடுறாங்க. அதான் சார் நான் திருப்பி எல்லா சொல்றேன். கான்ட்ராக்ட் அவங்களுக்கு தான் சார். இல்ல, கான்ட்ராக்ட் எப்படி சொல்றீங்க நீங்க? அதாவது இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 40 பேர் போட்டிருக்காங்க. அந்த 10 பேர் 40 பேரா? மீதி 30 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் யாரு சார்? இதெல்லாம் வந்து வருமானம் கம்மி சார். இதெல்லாம் சென்சார் போர்டு வருமானம் கம்மி. இதே நீங்க ONGC எடுத்தாலும் நீங்க எனக்கு புரியல, என்ன வருமானம் ONGC இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டர், அது என்ன வருமானம் நினைக்கிறீங்க நீங்க? ஓரளவுக்கு மினிமமான எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ற அளவுக்கு வருது இல்லீங்களா? என்ன எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ற அளவுக்கு ஒரு மீட்டிங் நடந்துச்சுன்னா இவ்வளவுன்றது ஃபண்ட் இருக்கும், அந்த ஃபண்ட் தான் வரும், அதுதான் அவ்வளவுதான். இவ்வளவுதானே இது? அப்படி பாத்தீங்க அப்படின்னா 40 பேருக்கு மேல சார், 40 பேருக்கு மேல இருக்காங்கன்னு நான் சொல்றேன். அந்த 40 பேருக்கு மேல இருக்கிறதுல இந்த நீங்க சொல்ற அந்த டாப் 10 லீடர்ஸ் யாரும் கிடையாது. அதுல ஒருத்தர் 2 பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. மீதி எல்லாமே வந்து நீங்க எங்கெங்கோ யாரோ இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா அவங்களுக்கு இண்டிபெண்டன்ட் டைரக்டர் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு சாதாரணமா ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க. நம்ம நீங்க சொல்ற அந்த 10 பேர்ல பேரண்ட் பாடியில் இருக்கவங்களும் வர்றதில்ல. சில பேர்லாம் நீங்க விட்டுறீங்க. பேரண்ட் பாடியில இருக்கிற அத்தனை பேருக்குமே ஏதாவது ஒரு கமிட்டியில இருக்கிறாங்க அவங்க, சரிங்களா? இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லிட்டு மொத்தம் வந்து 38 பேர் பேரண்ட் பாடியில இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா அதிகமா ஒரு 140 பேருக்கு நம்ம வரும். அந்த 38 பேர்ல அவங்க இருக்கவங்க இந்த 10 பேரை தவிர்த்து மீதி உள்ளதுல 30 பேர்த்துக்கு வந்து ஏற்கனவே பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது, கவர்மெண்ட் சைடு செஞ்சிருக்காங்க. இது எதுவுமே இல்லாம இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாகல அப்படின்றது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, உருவாகி இருக்காங்களா இல்லையான்றது எப்படின்னா, ஒரு மாநில தலைவர் இருக்காரு, இந்த கட்சியினுடைய வளர்ச்சி எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சார் அது இருக்கும், சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்முருகன் வந்து ஒரு யாத்திரை போறாரு, போகும்போது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அண்ணாமலை பத்தி நான் இதுல பேசல. ஏன்னா அண்ணாமலையோட கதையில எப்படி அப்படின்னா, அவர் யாத்திரை போற இடத்துலயும் அவர் மட்டும் தான் பேசியிருக்காரு, வேற யாரையும் பேச அவர் அனுமதிச்சது கிடையாது. அவரு இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்க விடல அவர் பர்டிகுலரா. ஆனா எல்முருகன் பீரியட், அதுக்கு முன்னால இருந்த பீரியட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்க போனாங்கன்னா அந்த இடத்துக்கு போன பின்னால அந்தனுடைய மாவட்ட தலைவரோ அந்த அங்க உள்ள தலைவர்கள் யாரு சின்ன தலைவர் இருந்தாலும் அவங்க அத்தனை பேரும் அந்த ஃபீல்டுல வருவாங்க. இப்படித்தான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாங்க. அதுல மிஸ் ஆகிறது எங்க அப்படின்னா 3 வருஷம் தான் பீரியடு. ஒருவேளை அந்த யாத்திரை வந்து எண்டு பீரியட்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்க அந்த யாத்திரை முடியறதுக்கு உள்ளாரி அவங்களோட பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சுது. இது அதுக்கப்புறம் அவங்க டெவலப் பண்ணிக்கிறது அரசியல டெவலப் பண்ணும் சார். கட்சிக்குள்ளாரியே தான் நான் வந்து எனக்கு கட்சிக்குள்ளாரியே ரெகனைசேஷன் வேணும், நான் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றது இல்ல. நீங்க வெளியில போய் அரசியலும் பண்ண வேண்டி இருக்கு. பிஜேபி பொறுத்த வரைக்கும் அந்த சித்தாந்தம் அவங்க கொடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப தெளிவான விஷயங்கள் தான். தீன்தயாள் உபாத்யாயாவும் முகர்ஜியும் 2 பேருமே ஒருத்தர் அரசியலுக்கு, இன்னொருத்தர் அமைப்புக்கு. அதுதான் இன்ன வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அரசியலுக்கு இருக்கிறவங்க அப்பப்போ வந்து என்ன பண்ணா 3 வருஷம் ட்ரைனிங் பீரியட் அவங்களுக்கு. அந்த 3 வருஷம் தலைவராக இருந்து ட்ரைனிங் எடுத்த பின்னால மக்களை சந்திக்க போயிடணும், அரசியலுக்குள்ள என்டர் ஆயிடணும். அந்த மாதிரி பண்ண ஒரே ஆள் இந்த கட்சியில யார் இருந்தாங்கன்னா வானதி சீனிவாசன் மட்டும்தான். வானதி சீனிவாசன் ஏதோ ஒரு பொறுப்புல இருந்தாங்க ஸ்டேட்ல. அந்த பொறுப்பு முடிஞ்ச பின்னால என்டர் இன்டு த பீப்புள் மேண்டேட்டுக்கு போயிட்டாங்க. அங்க போய் தோத்தாங்க ஜெயிச்சாங்கன்றதெல்லாம் அப்புறம் நின்னாங்கல்ல, ஒவ்வொரு முறையும் மக்களை தானே சந்திச்சாங்க, அங்க ஓட்டு வாங்கிட்டு வரதானே ட்ரை பண்ணாங்க. ஸோ இதுதான் அரசியல்.